Hello friends, Assalamu alaikum. Welcome back to my channel. So இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் வந்து ஸ்டவ் cleaning hack ஷேர் பண்ண போறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டவ் ரொம்ப மெஸ்ஸியாக இருக்குது. அது ரொம்பவே சுலபமாக எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு நான் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். என்னோட சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு நான் இங்கே ஒரு லெமன் எடுத்திருக்கேன். இங்கே பார்க்கலாம் பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். பேக்கிங் சோடா இல்லைனா நீங்கள் குக்கிங் சோடாவும் யூஸ் பண்ணலாம். என்கிட்ட பேக்கிங் சோடா இருக்கிறதுனால நான் பேக்கிங் சோடா ஒரு லெமன் யூஸ் பண்ண போகிறேன். இதுதான் இதுக்கு தேவையானது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லெமனை வந்து கட் பண்ணிக்கலாம். இங்கே பார்க்கலாம் நான் லெமனை வந்து ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஒரு லெமன் போதும், ஃபுல் ஸ்டவ் நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பர்னர்ஸை தனியாக எடுத்துக்கலாம். பர்னர் க்ளீனிங் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி லெமனை வந்து ஸ்டவ் குக்டாப் மேலே இப்படி ஸ்குவீஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. கெமிக்கல் ஃப்ரீ க்ளீனிங் ஹேக்ஸுங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எனக்கு இது ரொம்பவே ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், ஃபீட்பேக் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில். இந்த மாதிரி பேக்கிங் சோடா அது மேலே போட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பேக்கிங் சோடா போடும்போது அது மேலே நுர வர ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹேசல் ஃப்ரீ க்ளீனிங் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபுல் குக் டாப்பை நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் டிஷ் வாஷிங் லிக்விட் யூஸ் பண்ண போகிறேன். நான் வந்து ப்ரில் டிஷ் வாஷிங் லிக்விட் யூஸ் பண்ண போகிறேன். அது வந்து கொஞ்சம் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் ஒரு தனி பிளேட்டில் எடுத்துக்கோங்க. ஸ்க்ரப்பர் எடுத்துட்டு அதே மேலே ஸ்க்ரப் பண்ணி வச்சிருக்கிற மேலே இந்த ஸ்க்ரப்பரால் நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. ஸ்டெயின்லெஸ் இந்த மாதிரி ஸ்டீல் ஸ்க்ரப்பர் இருந்தால் உங்களுக்கு ரொம்ப ஈஸிங்க க்ளீன் பண்ணுறது. நீங்கள் பார்க்கலாம் ரொம்பவே ஈஸியான க்ளீனிங் ஹேக்ஸ் நான் ஷேர் பண்ணேன். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ஹேக் அல்லது வீடியோவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from Neelu's Tamil Kitchen.